ஹனுமன் ஜெயந்தியையொட்டி சுசீந்திரம் கோயிலில் பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், ஹனுமன் ஜெயந்தியையொட்டி கோயிலில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, பக்தர்களோட வருகை எந்த அளவுக்கு இருக்கு, என்ன விவரம்? வணக்கம் பிரியதர்ஷினி. அதாவது ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தினுடைய மூலம் நட்சத்திரம் முதல் தினத்துல ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் இருக்கக்கூடிய 18 அடி ஆஞ்சநேயருக்கு தான் இந்த அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு இருக்கிறது. இதையொட்டி அதிகாலை 5 மணிக்கு ராமருக்கு அபிஷேகம், காலை இன்னும் சற்று நேரத்தில் இன்னொரு 8 மணி அளவில் 2000 லிட்டர் பால், தயிர், கலபம், சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள் பொடி, அரிசி, மாவு, பன்னீர் என 16 வகையான பொருட்களை கொண்டு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகமானது நடக்க இருக்கிறது. அதை தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு அலங்கார தீபாரணை நடைபெறும். பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு, வடை, விபூதி, குங்குமம், பஞ்சாமிர்தம் ஆகியவை வழங்கப்படுகிறது. கோவில் சார்பில் மாலை 6 மணி அளவில் ராமபிரானுக்கு புஷ்பாபிஷேகமும், இரவு 7 மணி அளவில் அனுமானுக்கு புஷ்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதனை தொடர்ந்து அலங்கார தீபாவனையும் நடைபெற இருக்கிறது. தற்போது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு லட்டு அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பக்தர்களுக்கு 1 லட்சம் லட்டுகள் தயார் செய்யப்பட்டுள்ளது. இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று காலை முதலே கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் ஐயப்ப பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த ஆஞ்சநேயரை காலை முதலே தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய அந்த சன்னதியில அபிஷேகங்களை பார்ப்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்திருக்கின்றனர். பிரியதர்ஷினி, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.